Welcome to PGTRB Coaching Center for Zoology. நம்ம சென்டர் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இட் இஸ் லொக்கேட்டட் அட் ராணிபெட். சரிங்களா? ஸோ நான் யூனிட் வைஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய யூடியூப் சேனலில் யூடியூப்பில் நீங்கள் பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட்னு கிளிக் பண்ணாவே யூனிட் வைஸு நான் எல்லா யூனிட்டும் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த யூனிட் வந்து ஸ்ட்ராங்கோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம், எதில் வீக்கோ ஸோ அதுவும் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து அந்த பிளேலிஸ்ட்டே வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுடைய கன்வீனியன்ஸுக்காக. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டு சோஃபார் வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. அண்டு எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்லைன் பேச்சஸ் வந்து ஆல்ரெடி எடுத்துக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய வந்து ஸ்டார்ட் போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் MCQ பார்ட்ஸ். ஓகேங்களா? இன் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எல்லா மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். மெமரி பேஸ்டு கொஸ்டின் கேட்கலாம், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் கேட்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ இந்த ஒரு யூனிட்டு ப்ளஸ் பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி இந்த மூணுமே வந்து மோஸ்ட் ஸ்கோரிங் யூனிட்னு சொல்லுவோம். அண்டு நம்ம ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிக என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ஃபார் சப்ஸ்கிரைபிங் த சேனல். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி டுடேஸ் MCQ செஷனு. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம பயோஸ்டாட்டிக்ஸில் நான் சொன்ன மாதிரி தான். லெட்ஸ் டேக் a look at the first questions. Which analysis is used to predict the value of one variable based on the another? சரிங்களா? எந்த அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு தேவை, எது அப்படின்னு பார்த்தா டு ப்ரிடிக்ட் தி வேல்யூ ஆஃப் ஒன் வேரியபிள் பேஸ்ட் ஆன் தி அனதர் வேரியபிள். ஸோ இதுதான் வந்து முக்கியமான டேர்மு. இந்த கீ டேர்ம் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு ரெண்டு வேரியபிளுக்கு உள்ள ஒரு தொடர்பு, ஒரு வேரியபிள் வந்து இன்னொரு வேரியபிள் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது, எதிர்பார்க்கறது, அது எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் கேன் பி டன் த்ரூ ரிக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி. ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பி. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ டவுன் டு செகண்ட் ஒன். அப்படியே படிச்சு பாருங்க. வாட் இஸ் த யூனிவர்சல் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் இன் அ டேட்டா செட்? சரிங்களா? ஸோ மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னாவே வேல்யூ வந்து எல்லாமே வந்து என்னன்னா டிஸ்பர்ஸ் ஆகுது இன் அ டேட்டா செட் அப்படின்னாவே வி ஆல்வேஸ் யூஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ தி ஆன்சர் இஸ் சி. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து ஒரு மெஷர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம், அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இங்கே எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்பர்ஸ் ஆகுது, எல்லா இடத்துலையும் வந்து ஒரே இடத்துல குவியில் டிஸ்பர்ஷல் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னாவே நமக்கு என்ன நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் டு மெஷர் டிஸ்பர்ஷனாவே we always use a standard deviation. ஞாபகம் வச்சுங்க. ஸோ மோஸ்ட் ஹைலி ஈஸியாக வந்து ஸ்கோரிங் யூனிட் எதுன்னு பார்த்தோம்னா எப்பவுமே வந்து பயோஸ்டாட் தான். ஸோ பயோஸ்டாட் பொறுத்த வரைக்கும் கான்செப்டை நம்ம பை இன்பில்ட்டாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ மற்றதுலாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். பட் ஆல்வேஸ் வித் ரிகார்ட் டு பயோஸ்டாட்னு பொறுத்த வரைக்கும் they always ask and frame questions based on the understanding level. சரிங்களா? based on the understanding level. So அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? Let's go to the question number 3. A bar diagram is graphically represented by it is graphically represented by equal distance rectangles. Equal distance rectangle தான். சரிங்களா? So the answer is B. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். நம்ம போக போக ரொம்ப டஃப்பான கொஷின்ஸை பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் வந்து நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேஸஸில் வந்து எடுக்கிறவங்களுக்கு தெரியும். ஹைலி வந்து குவாலிட்டி கொஷின்ஸ் தான் we have taken so far for this unit. ஓகேங்களா? So let's go to the question number 4. Which measure divides a distribution into two equal parts? எந்த மெஷர் வந்து டிவைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டு டூ ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னாவே நம்ம ஈக்குவல் சைஸ்னாவே என்னன்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் மீடியன்.
This is median. ஞாபகம் வச்சுங்க. Okay. Let's go to the question number 5. Classifying data based on the measurable quantities like weight or age is known as that is known as quantitative classification. Quantitative classification. So that measurable ஞாபகம் வெயிட் ஏஜ் எல்லாம் வந்து விச் கேன் பி மெஷர் ஓகேங்களா. பட் ஆனால் வந்து கலரு சில என்ன மாதிரியான கலர் இருக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் வேரியபிள் ஓகேங்களா. ஸோ குவான்டிடேட்டிவ் வேரியபிள்னாவே அந்த டேட்டாவை வந்து வி கேன் ஆக்சுவலி குவான்டிடேட்டிவ்லி மெஷர். அதுதான் வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. அந்த மீனிங் தெரிஞ்சாவே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ட்ல வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் லெட்ஸ் கோ டு தி சிக்ஸ்த் ஒன் இஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லுவோம் இன் டிஆர்பியில். எப்பவுமே வந்து இது கேட்டுட்டே இருப்பாங்க. The graphical display of cumulative frequency distribution is called cumulative frequency distribution. So ரெண்டு டேட்டா செட்டு அதோட frequency distribution வந்து how we can actually place it in a diagram அப்படின்னு பார்த்தோம். diagrammatic representation எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகிவ் மூலியமா நம்ம பண்ண முடியும். ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் அண்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட் நம்ம பார்த்தோம்னா எப்பவுமே வந்து கேட்டே இருப்பாங்க சரிங்களா. Let's go to the question number 7. Which of the following is not a measure of central tendency? இதுவும் வந்து கேட்டே இருப்பாங்க சரிங்களா. ஸோ எது வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னாவே இது என்னன்னு பார்த்தோம்னா மீடியனு இப்போதான் பார்த்தோம். மீன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் ஆஃப் ஆல் த வேல்யூஸ். மோட் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூஸ். மீடியன் பார்த்தோம்னா டிவைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டூ 2 ஈக்குவல் பார்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது மூணுமே வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி தான் எக்ஸப்ட் திஸ் ஒன். ஸோ நாட்னாவே நம்ம ஆப்ஷன் வந்து கோஸ் டு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. Okay, so let's go to the question number 8. The hypothesis that states there is no true difference between a sample and the population is தீன்கிருக்காங்க சரிங்களா. எந்த ஒரு ட்ரூ வேறுபாடுமே இல்லை. ரெண்டு சாம்பிள் பாப்புலேஷனுமே ரெண்டு எந்த விதமான உண்மையான வேறுபாடுமே இல்லை அப்படின்னும் போது என்ன மாதிரி ஹைபோதசிஸ் நம்ம ஸ்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா this is always null hypothesis. Null hypothesis வந்து which can be otherwise represented as HO ன்னு சொல்லுவோம். HO ஓகேங்களா. so you must be able to remember these 2 points here. Okay, question number 9. A scatter plot where points are randomly scattered all over the graph which indicates what அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆல் ஓவர் த பிளேஸ்னாவே நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா there is no correlation ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஓகே, so let's go to the question number 10. Data collected first hand by an investigator for their own study is called. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஓனா வந்து கலெக்ட் பண்ணவே தட் இஸ் நோன் அஸ் பிரைமரி டேட்டா ஓகேங்களா. பிரைமரி டேட்டா அண்ட் செகண்ட் ஹேண்ட் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டரி டேட்டா. அது என்னன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி கலெக்ட் பண்ண டேட்டா வந்து நம்ம போய் ரெஃபர் பண்ணோம்னா அது வந்து என்ன பார்த்தோம்னா செகண்டரி டேட்டா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பிரைமரி டேட்டா வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவ், டைம் கன்சியூமிங் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பிரைமரி டேட்டா. அண்ட் செகண்டரி டேட்டா வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட் சரிங்களா. ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. Let's go to the question number 11. Which sampling method is considered a probability method? Random sampling நம்ம சொல்லுவோம் சரிங்களா. So which is called random sampling அப்படின்னாவே we use cluster sampling. We use the we refer cluster sampling as random method நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. So the option is D. Option is D ஞாபகம் வச்சுங்க. And the difference between the maximum and minimum values in a data set is known as அது நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஸோ ஒரு இதுவும் வந்து மேத்தமெட்டிக்கலாக கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ என்னன்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா ரேஞ்ச் நம்பர் வி ரெஃபர் த டேட்டா செட் அஸ் ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஓகேங்களா. Let's go to the question number 13. 13வது கொஸ்டின் பாருங்க. Who first coined the term regression?
in statistics. ரிக்ரெஷன் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது யாரு? காயின் வார்த்தைகளெல்லாம் வந்து கண்டுபிடிச்சோம்னா காயின் தான் சொல்லுவோம், டிஸ்கவரி சொல்ல மாட்டோம். அண்ட் வி ஆல்வேஸ் யூஸ் த டேர்ம் காயின்டு. காயின் கண்டுபிடிச்சது, இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல யாரு அப்படின்னு பார்த்தோம்னாவே that is Galton. சார் பிரான்சிஸ் கால்டன் தான் கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? So question number 13 is over. Let's go to the question number 14. A diagram that provides statistical information on a geographical basis is here. So statistical information on a geographical basis அது எது அப்படின்னு பார்த்தோம்னா கார்டோகிராம். மேப் வச்சு எல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம். அது எல்லாமே வந்து we refer that as a cartogram. கார்டோகிராம். ஓகேங்களா? the option is C. 14வது ஆப்ஷன் வந்து C. ஞாபகம் வச்சுங்க. Let's go to the question number 15. Which average is known as positional average? எது இந்த பொசிஷனல் ஆவரேஜ்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மீடியன். மீடியன் மோடுன்னு பார்ப்போம். மீடியன் தான் எதுன்னு பார்த்தோம்னா பொசிஷன் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 16. The number of observation falling within a specific class. Number of observation falling within a specific class ன்னு சொல்ல கேட்டிருக்காங்க. This is known as a class frequency. Class frequency. ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ரொம்ப வந்து தரவாக வந்து அந்த மீனிங்கை வந்து நம்ம அசிமுலேட் பண்ணாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 17. ANOVA is a statistical technique used for. ANOVA is a statistical technique which is used to examine differences among the means of 3 or more samples. இதுதான் முக்கியமான டேர்ம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம அனோவாவை பயன்படுத்துவோம். ஸோ எக்ஸாமின் த டிஃபரன்சஸ் அமாங் மீன்ஸ் ஆஃப் 3 or more samples. ஓகேங்களா? நம்மகிட்ட 3 சாம்பிளோட மீன் இருக்கு. அதோட வேரியேஷனை வந்து வேறுபாடுகள் வந்து நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னாவே அனோவா தான் நம்ம பயன்படுத்துவோம். ஞாபகம் வச்சுங்க. So let's go to the question number 18. Okay, the value of Pearson correlation coefficient always lies between. இந்த பியர்சனோட correlation coefficient வந்து ஆல்வேஸ் எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாவே -1 and the +1. ஓகேங்களா? ஆப்ஷன் C is the right answer. ஓகேங்களா? ஸோ the value of Pearson correlation coefficient வந்து R வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தா they always lies between the two values. ஓகேங்களா? ஸோ -1லேருந்து +1 வரை இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவுமே வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். Okay, so let's take a look at the question number 19. A frequency polygon is typically used to represent the distribution of சரிங்களா? frequency polygon வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா we use frequency polygon for the quantitative data. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட். Okay, let's go to the question number 20. Consider the following statements and choose the correct answer. ஸோ இதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ the median is a positional average and is not affected by extreme values in the data set. ஓகேங்களா? மீடியன் வந்து எஸ், அதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா middle value. So it is not affected by extreme values. இது வந்து சரியான கூற்று தான். ஓகேங்களா? So let's go to the second one. The mean utilizes every data point in its calculation and is the most common measure of central tendency. சரிங்களா? So median mode வந்து என்னன்னு பார்த்தோம்னாவே measure of central tendency தான். அதில் மீன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாவே இது வந்து ஆவரேஜ். சரிங்களா? எல்லாத்தையும் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அத்தனை நம்பரால நம்ம டிவைட் பண்ணுவோம். அதுதான் வந்து மீன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ தி ஆன்சர் இஸ் ஏ. போத்
first and second statements are right. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ் தான். ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஷின் நம்பர் 21. Data collected directly from the source for the first time for a specific investigation is known as கேட்குறாங்க. இதுதான் வந்து பிரைமரி டேட்டாவே வந்து எந்த மாதிரிலாம் கேட்க முடியுமோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ வி மஸ்ட் பி தரவ் வித் தி கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, தி ஆன்சர் இஸ் தி ஆன்சர் ஃபார் 21st கொஸ்டின் இஸ் பிரைமரி டேட்டா. ஓகேங்களா? ஓகே, ஸோ okay, so let's take a look at the 22nd question. Okay, which of the following is a non-probability sampling method? Non-probability sampling method எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி அண்ட் நான் ப்ராபபிலிட்டி சரிங்களா, ரேண்டமாக வந்து பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தா கிளஸ்டரு, அண்ட் நான் ப்ராபபிலிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேண்டம் சாம்பிளிங். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சாம்பிளிங்கை எடுப்போம். அதுதான் நான் ப்ராபபிலிட்டி அண்டு நான் ரேண்டம். சரிங்களா? ஸோ நான் ரேண்டமும் நான் ப்ராபபிலிட்டியும் ஒரே மீனிங் தான் தருது. ஓகேங்களா? ஸோ ரேண்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே தட் இஸ் கிளஸ்டர். நான் ரேண்டம் அப்படின்னு பார்த்தோம்னாவே நான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தோமே நம்மளுக்கு வந்து பர்பசிவ் சாம்பிளிங். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ லெட் மீ திஸ் ஒன். 23வது கொஸ்டின் போவோம். In a negatively skewed distribution, how do the three measures of central tendency typically relate to each other? ஓகேங்களா? ஸோ இது how they related in a negatively skewed distributionல அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னாவே ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா மோடு. ஸோ மோட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் மீடியன் அண்ட் மீடியன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் mean. Okay, so this is the answer. In a negatively skewed distribution, all three measures of central tendency they typically relate to each other with this order. First one the mode, then comes the median, then comes the mean. Okay, so option C தான் வந்து answer. Okay, let's go to the question number 24. If you are required to show the proportional contribution of different components to a whole, which diagram is the most suitable one for this distribution? Okay, so இதுக்கான suitable diagram எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, so let me read the question once again. If you are required to show the proportional contribution, okay, for example, இது அப்படின்னு பார்த்தோம்னா பை சார்ட். இது பை சார்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து இது வரைக்கும் வந்து 30%, இங்கிருந்து இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 40%. ஓகேங்களா? அண்ட் ரிமைனிங் பார்த்தோம்னாவே இப்போ இது 70 அண்ட் 15. ஓகேங்களா? ஒரு டயக்ராம்ல வந்து ப்ரொபோர்ஷனல் கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொன்று ப்ரொபோர்ஷனல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்போனன்ட்ஸ் டு ஏ ஹோல். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தா பட்ஜெட் அலோகேஷனுக்கு பார்ப்போம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் போடுதுன்னு வச்சுங்களேன், கல்விக்கு இவ்வளோ பட்ஜெட் நம்ம ஒதுக்கணும். சரிங்களா? போக்குவரத்துக்கு இவ்வளோ இருக்கணும், அப்புறம் வந்து அரசு ஊழியர்களோட சம்பளத்துக்கு இவ்வளோ ஒதுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மக்களுக்கு நலத்திட்டங்களுக்கு இவ்வளோ ஒதுக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொபோர்ஷனல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோம்னா இது வந்து எந்த டயக்ராம் மூலியமா நான் வந்து மோஸ்ட் சூட்டபிள்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தி மோஸ்ட் சூட்டபிள் டயக்ராம் ஃபார் திஸ் பட்ஜெட் அலோகேஷன் இஸ் ஆல்வேஸ் எ பை சார்ட். ஸோ பை டயக்ராம் நான் வச்சுங்க. Okay, so let me erase this one. Okay, let's go to the question number 25. We are almost at the end.
The method of collecting data from every unit of the population is called. From every unit of population வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சென்சஸ் மெத்தட் எடுப்போம். ஸோ பாப்புலேஷன் ஸ்டடி எல்லாம் நம்ம எப்பவுமே வந்தோம்னா ரேண்டமாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா ஒரு 100 பேர்கிட்ட சாம்பிள் எடுத்துட்டு இந்த ஊரில் 500 பேர் தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? சென்சஸ்ன்னு சொல்லும்போது என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொருக்கிட்டையும் போயிட்டு நம்ம நீங்கள் எங்கே வரீங்க, எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை, எல்லாமே வந்து ரொம்ப அப் டு டேட்டா வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ மெத்தட் ஆஃப் கலெக்டிங் டேட்டா ஃப்ரம் எவ்ரி யூனிட் ஆஃப் தி பாப்புலேஷன், அது என்னன்னு பார்த்தோம்னா சென்சஸ்ல நம்ம யூஸ்வலாக அது நடக்கக்கூடியது ஒன்று. சொல்லையா, சென்சஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாப்புலேஷன் ஸ்டடீஸு அண்ட் பாப்புலேஷன் மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 26. The statistical table with classification based on two characteristics is called as what? This is called as two-way table. Two-way table. Okay, நல்லா அந்த கொஸ்டின் நீங்க படிச்சாவே உங்களுக்கு தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள் வித் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் ரெண்டு பண்பு வச்சு நம்ம ஒரு டேபிள் போறோம்னாவே த டேபிள் இஸ் நோன் அஸ் டூ வே டேபிள். என்னது? டூ-வே டேபிள். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் நம்ம டெஸ்ட் பேஸ்லேயும் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ளஸ் வந்து மோஸ்ட் டஃபஸ்ட் கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸ் பற்றி நம்ம நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஸ்பிரன்ஸும் நிறைய டீச்சர்ஸும் வந்து என்கொயரி பண்ணுறாங்க கால் பண்ணி. அதில் என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாவே ப்ரீவியஸாக ஆல்ரெடி போன கொஸ்டின்ஸ் எல்லாம் போயிடுமே சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணாலும் முதல்ல எத்தனை டெஸ்ட் என்னென்ன நடந்திருக்கோ அது எல்லாமே வந்து நாங்கள் திரும்பவும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் டெஸ்ட் பேச்சஸ் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க and you will get your updates and fee structure. ஓகேங்களா? So thank you so much for your support and I'll see you in the next video. ஓகேங்களா? Thank you so much.